அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வேலை நாடுகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களுடன் தொடர்ந்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த அந்த துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, அந்த துறையில் வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, அதில் அதிகபட்சமாக எந்த அளவுக்கு வளர முடியும், அதில் இருக்க கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன என்ற பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கு வேலை நாடுகளுக்கு வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்று நம்முடைய கலந்துரையாடுவதற்காக மரியாதைக்குரிய ஆல்பர்ட், இவர் லேண்ட்ஸ்கேப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கார்டனிங் ஸ்பெஷலிஸ்ட். அவரோட நம்ம கலந்துரையாட இருக்கிறோம். அந்த துறை சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்ம மாணவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய நேம் ஆல்பர்ட். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இந்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் கார்டன் சொல்யூஷன் ஃபீல்டில் வந்திருக்கேன். எவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 11+ இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிறது ஒன்று, அவங்களோட தொழில் வேறே ஆகிடுது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அதே துறையில் ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கார்டனிங் அண்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ இப்போ பாப்புலராக எல்லாருமே சரி, எல்லாம் இப்போ இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில், டென்ஷனாக இருக்க வேர்ல்டில் எல்லாருமே இந்த ஒரு பிளான்ட்டிங்கு, ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சா கூட அதில் ஒரு பிளான்ட் வச்சுக்கணும், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், கொஞ்சம் மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும்னு சொல்லி நிறைய பார்க்குறாங்க. இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்கிற ஃபீல்டு எவ்வளோ வளர்ந்து வருது சார்? இப்போது இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக லேண்ட்ஸ்கேப் அண்ட் கார்டன், தோட்ட பராமரிப்பு, தோட்டம் தனக்கு தேவையான காய்கறியை ஆர்கானிக் முறையில் நாம்ளே எடுத்துக்கணும், நாம்ளே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா யாருக்கும் நல்ல காசு இருக்குது, நல்லா எல்லாமே இருக்குது, பட் ஆனால் நல்ல ஒரு உணவு கிடைக்காதனால இப்போ இருக்கிற ஆரோக்கியமான உணவு நம்ம எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்ற கான்செப்டோட இப்போ போயிட்டுருக்காங்க மேடம். அதனால் கார்டன் டெரஸ் கார்டன் ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், டெரஸ் கார்டன், ரூஃப் கார்டன், எவ்வளோ இடமா இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு கார்டன் வச்சு கொடுக்கணும், எனக்கு தேவையான காய்கறியை நானே உற்பத்தி பண்ணிக்கணும்ன்ற ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கு மேடம். இப்போ அதனால தான் சின்ன இடமா இருந்தால் கூட அந்த ஸ்பேஸ், ஆமாம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் நம்ம அந்த இடத்த கார்டன் பண்ண முடியும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட நம்ம பண்ண முடியும். ஓ, தட்ஸ் கிரேட். மைக்ரோ கிரெயின்ஸ்னு சொல்கிறாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் கார்டனில் இது ஒன் ஆஃப் த பார்ட்டு. மைக்ரோ கிரெயின்ஸை லேயர் பை லேயராக அதில் மைக்ரோ கிரெயின்ஸ், அதில் என்னெல்லாம் பண்ண முடியும்? கிரீன்ஸ், அதாவது கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, அதாவது உளுந்து, பிளாக் கிராமு, மேத்தி, கொத்தமல்லி, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டிஸ்க்கு மேலே கிரீன்ஸ், மைக்ரோ இதெல்லாம் மைக்ரோ கிரெயின்ஸை நம்ம போட்டு வளர்க்க முடியும். போட்டு வளர்த்து நம்மளே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கூட பண்ண முடியும் மேடம். அது லேயர் பை லேயராக வந்துடும் உங்களுக்கு. ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. இப்போ ஷூ ரேக் எப்படி நீங்கள் அதுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த மாதிரி கிரீன்ஸ்க்கு, மைக்ரோ கிரீன்ஸ்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம லேயர் பை ரேக் மாதிரி நம்ம அடித்து நம்ம அதில் தேவையான கீரை, ஒரு ஃபேமிலிக்கு தேவையான கீரையை நம்ம அதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்புங்கிறது வேறு, கார்டனிங்கிறது வேறுங்களா? ஆமாம் மேடம். லேண்ட்ஸ்கேப்புன்றது ஒரு பாட்டு, கார்டனிங்கிறது ஒரு பாட்டு. கார்டனிங்கிறது பெரிய விஷயம், அதில் ஒரு பார்ட் தான் லேண்ட்ஸ்கேப்பா? இல்லைங்க மேடம், லேண்ட்ஸ்கேப்ன்றது ஒரு தனி சப்ஜெக்ட், கார்டனிங்ன்றது ஒரு சப்ஜெக்ட், தனி சப்ஜெக்ட். கார்டனிங்ன்றது நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருள், நம்மளுக்கு தேவையான பூ வகைகள், நம்மளுக்கு தேவையான காய்கறி வகைகள், நம்மளுக்கு நீட் பேஸ்டா தேவைக்கான அமைச்சிக்கிறது தான் கார்டனிங். லேண்ட்ஸ்கேப்ன்றது காலேஜஸ், ஸ்கூலு, பெரிய ஆஃபீஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் லேண்ட்ஸ்கேப் ஒரு அட்ராக்டிவா ஒரு பாசிட்டிவான திங்கிங்கை கொண்டு வரது, பீஸ்ஃபுல்லாக உள்ள எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது அந்த பிளான்ஸ்லாம், அந்த கார்டன் லேண்ட்ஸ்கேப் ஏரியாவை பார்த்தோன்னா மைண்டு சேஞ்சஸ் ஆகும். ஒரு கிரீன் ஏரியான ஒரு பிளேஸை பார்க்கும்போது அந்த ஆஃபீஸ் பர்சனுக்கோ இல்லை ஒரு ஓனர்ஸு இல்லை எம்ப்ளாயீஸு இவங்களுக்குலாம் அந்த லேண்ட்ஸ்கேப் ஏரியாவை பார்த்தாலே அந்த தானாகவே மைண்ட் செட் வந்துடும். ஆமாம் மேடம். கார்டனிங்ன்றது அது நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம வீடுகள்லேருந்து எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடியது கார்டனிங். பட் இப்போ லேண்ட்ஸ்கேப்புங்கிறது கார்ப்பரேட்டில், ஸ்கூல்ஸில், இண்டஸ்ட்ரீஸில், பப்ளிக் பிளேஸ் எல்லாமே, பார்க்கு, இந்த மாதிரி இடத்துல கொண்டு வரது தான் அந்த லேண்ட்ஸ்கேப். ஒரு ரிசார்ட்டு, ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ரெடி பண்றது தான் இந்த லேண்ட்ஸ்கேப். இந்த மாதிரி இடங்கள்ல பண்றதெல்லாம் லேண்ட்ஸ்கேப். இப்போ எல்லா கார்ப்பரேட்லயும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. மண்டபங்கள்ல இருந்து கார்ப்பரேட் ஆபீஸ் எல்லாத்துலயுமே போன உடனே ஒரு அட்ராக்டிவ், ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்களா? அதாவது கார்டனிங்கை கம்பேர் பண்ணும்போது? ஆமாம் மேடம். லேண்ட்ஸ்கேப்புக்கும் கார்டனிங் யார் வேணாலும் பண்ண முடியும். லேண்ட்ஸ்கேப் இந்த கார்ப்பரேட்டு,
இந்த ஸ்கூல்ஸு பெரிய பெரிய Institutions பிஸ்னஸ் தான் பண்ண இன்ஸ்டியூட் இந்த மாதிரி பெரிய பெரிய பர்சன் மட்டும்தான் இந்த லேண்ட்ஸ்கேப் பண்ண முடியும். கார்டனிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். யார் வேணாலும் அவங்க வீட்டில் தோட்டத்தை கார்டன் செட்டப்பை அமைச்சு வச்சுக்கலாம். இது வந்து கார்டனிங் வந்து யாருக்கு வேணாலும் வீட்டில் ஓனா நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை வந்து தேவையான இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து கார்டன் செட் பண்ணிக்கலாம். இந்த கார்டனிங் வந்து எல்லாராலையும் முடியும், எல்லார் வீட்லேயும் வச்சுக்க முடியும். ஆனால் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்டு, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய இவங்க வீட்டில் தான், இவங்க ஆஃபீஸு அந்த மாதிரி இடத்துல தான் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பண்ண முடியும். ஆனால் லேண்ட்ஸ்கேப் செட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்கில் தேவைங்களா? ஆமாம் மேடம். கார்டனிங்க்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுங்கிறீங்க. ஸோ இப்போ கார்டனிங்க்குங்கிறபோது ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸுக்கும் அதில் வந்து அந்த பெட்டு ஒரு கண்டினியூஸ் மேபி நான் என்ன ஐ கேம் டு நோனா கார்டனிங் வந்து கண்டினியூஸாக ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அப்படின்னு. லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வலில் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அப்பப்போ அதை அட்டன் பண்ணால் போதும். ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெகுலர் இன்டர்வலில் பார்த்தா போதும். பட் இப்போ கார்டனிங்னா டே டு டே பேசிஸில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அது அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? அப்படி இல்லைங்க மேடம். லேண்ட்ஸ்கேப் வந்து மந்த்லி டெய்லி போகணும். ஒரு ஒர்க்கு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து டெய்லி ஒர்க் இருக்கும். ப்ரூனிங், ட்ரிம்மிங் ஒர்க் இருக்கும், அது க்ளீனிங் இருக்கும், அது பெஸ்டிசைடு. ஏன்னா பிளான்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பிளான்ஸ் அதிகமாக இருக்கும். கார்டனிங்கில் வந்து நம்மளுக்கு தேவையான பிளான்ஸ் மட்டும்தான் கார்டனிங்கில் இருக்கும். அப்போ கார்டனிங்கில் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 days ஒன்ஸ் தான் ஒர்க் இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பில் வந்து டெய்லியும் ஒர்க் இருக்கும். ஏன்னா மோர் தென் ஒரு 500,000 பிளான்ஸ்க்கு மேலே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் அதிகமாக இருக்கும். கார்டனிங்கில் வந்து நம்மளுக்கு தேவையான பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம தேவையான பிளான்ஸ் மட்டும்தான் நம்ம கேர் பண்ண போகிறோம். தேவையான பிளான்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு வாட்டரிங் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் நம்ம தேவையான பிளான்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண போகிறோம். ஆனால் லேண்ட்ஸ்கேப்பில் எல்லா பிளான்ஸையும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கேர் பண்ணணும். ஒரு பிளான்ட்டுக்கு வித்தியாசமான கேரிங். ஆமாம். ஏன்னா ஒரு பிளான்ட்டுக்கு வாட்டரிங் இருக்கும், அந்த பிளான்ட்டுக்கு பூச்சி அதிகமாக வரும். ஒரு பிளான்ட்டுக்கு வாட்டரிங் தேவையில்லை, ஆனால் பூச்சியும் வராது. அந்த பூச்சி வரக்கூடிய பிளான்ட் வந்து பூச்சி வரக்கூடாத பிளான்ட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட்டரிங் அதிகமாக தேவைப்படாது, ஆனால் வாட்டரிங் தேவைப்படைய பிளான்ட்லேருந்து பூச்சி அதிகமாக போகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். கிராஸ் பிரீட் ஆக வாய்ப்பு இருக்குது. கிராஸ் பிரீட் ஆகாது, இன்செக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த செடியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் பிளான்ட் இருக்கு. ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ல எங்கே வச்சாலும் பூச்சி வரும், மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் பவுல்ட்ரி மில்லின்னு சொல்லுவாங்க. பவுல்ட்ரி மில்டியூ மாவுப்பூச்சி, தமிழில் மாவுப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாவுப்பூச்சி வந்து ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் வந்து ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வந்து ஒரு டெரஸ் கார்டனில் வச்சுருக்கீங்கன்னா அந்த டெரஸ் கார்டனில் இருக்கிற மொத்த ஹோல் பிளான்ட்ஸையும் அந்த ஹைபிஸ்கஸில் பூச்சி வந்தாவே எல்லா பிளான்ட்ஸும் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ வந்து அந்த ஹைபிஸ்கஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டாக ஒரு ஸ்பெஷலாக கேரிங் பண்ணணும். அந்த ஹைபிஸ்கஸ்க்கு பூச்சி வந்துட்டாலே அந்த பிளான்ட் வந்து நீங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். அதை தனியாக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஹைபிஸ்கஸில் பூச்சி வராத இருக்கிற வரைக்கும் உங்களுடைய டெரஸ் கார்டனில் இருக்கிற எல்லா பிளான்ஸும் நல்லா இருக்கும். அந்த ஹைபிஸ்கஸில் பூச்சி வந்துடுச்சு, அந்த செம்பருத்தி செடியில் பூச்சி வந்துடுச்சுன்னா இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே வந்து ஒன்று ஒன்றா டெத் ஆக அது வந்து ஹைபிஸ்கஸ் எல்லாத்துக்குமே பரவிடும். ஆனால் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு பிளான்ட்டுக்கு பூச்சி வந்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். லேண்ட்ஸ்கேப் வந்து லிட்டில் காஸ்ட்லி தான். ஆமாம் மேடம். ஆனால் நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங்கை விட அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை விட இந்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் கார்டனிங் வந்து நல்ல ஒரு நல்லா இருக்கும். ஒரு ஒரு கம்பெனிலையோ ஒரு கார்பரேட் கம்பெனிலையோ ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்மளுடைய டெரஸில் வந்து ஆமாம் மேடம், அது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்த கார்டன் செட்டப் பண்ணாலும் சரி, இல்லை கார்டன் ஒரு வீட்டில் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை செட் பண்ணாலும் சரி, அந்த வீட்டை விட அந்த ஆஃபீஸை விட இந்த கார்டன் கிரீனரி ஏரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆஃபீஸோ சரி வீடும் சரி சேஞ்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த இடத்துல பிளான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எதிரி கூட நம்மளை வந்து அந்த பிளான்ஸை பார்த்தோன்னே நம்மளை வந்து அவங்க மைண்ட் செட் கூல் ஆகிடும், அப்படியே நார்மலாகவும் ஆகிடும். அவங்க என்ன பேச வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நம்மள்ட்ட காம்ப்ரமைஸ் ஆகி நம்மள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளவரிங்ஸ் இருக்கு கார்டனிங்கில், லேண்ட்ஸ்கேப்லேயும் அந்த மாதிரி ஃப்ளவரிங்ஸ் நம்மளுடைய மைண்டை வந்து நம்மளுடைய மைண்டையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மன அழுத்தமா இருக்கிறோமோ ட்ரீட்மெண்ட் கூட அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களா?
சில வகையான ஃப்ளவர்ஸ், சில அந்த வகையான ஃப்ளேவர்ஸ், ஃப்ளவர்ஸ். அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து மைண்டுக்கு ரொம்ப சூதிங்கா, மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுக்கக்கூடியதா, அதை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்குன்னு கூட ஆமா, சொல்லியிருக்காங்க. இருக்கு. நம்ம பார்க்குறோம். ரைட்டு. இப்போ இதில் ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இந்த மாடி தோட்டம், இந்த டெரஸ் கார்டன் சொல்கிறோம் இல்லைங்களா, ரூஃப் டாப் கார்டன் ஆர் மாடி தோட்டம், இது இந்த டெரஸ் கார்டன், இது வந்து இதை பற்றி சொல்லுங்களேன். மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன். மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான காய்கறியை வச்சு வெர்மி கம்போஸ்ட். இப்போ வீட்டில் மீன் வாங்குறீங்க, மீன் வாங்கிட்டு அந்த செதில்லாம் என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட்டுடுவீங்க. அந்த செதில் வச்சு நம்ம மீன் அமிலம் சேர்த்திருக்கலாம், உருவாக்கிக்கலாம். அதை வைத்து வந்து மீன் அமிலம் சொல்லுவாங்க. மீன் அமிலம், அது மீன் அமிலமும் ப்ளஸ் வந்து பனங்கருப்பட்டி இருக்குங்களா, நாட்டு சர்க்கரை, இதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா லேயர் பை லேயராக அந்த மீனோட வேஸ்ட்டு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் மீனோட வேஸ்ட்டு, நாட்டு சர்க்கரை, லேயர் பை லேயராக நீங்கள் வந்து ஒரு ட்ரம்மில், அதாவது உங்களுடைய குவான்டிட்டி, உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படுதோ, எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் உங்களுடைய யூஸ் பண்ண அந்த மீன் வேஸ்ட் எடுத்து லேயர் பை லேயராக நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் அந்த மீனோட கழிவை எடுத்து நீங்கள் வந்து செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுடைய பூ பூக்கிற செடியில், ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஏதாவது ஒரு மல்லிச்செடின்னு வச்சுக்கோங்களேன், மல்லிச்செடியில் பூ பூக்குது, பூவோட ஹீல்டு வந்து கம்மியாக இருக்குது, பூவோட ஹீல்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மல்லிச்செடிக்கு இந்த மீன் அமிலத்தை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூவோட ஷைனிங் வந்து நல்லா டார்க்காக, நல்லா ஒயிட்டாக, பியூர் ஒயிட்டாக இருக்கும். பியூர் ஒயிட்டாக இருக்கும், வாசனையும் அதிகமாக இருக்கும் இந்த மீன் அமிலம் யூஸ் பண்ணும்போது. இந்த காய்கறி கழிவுகள்லாம் யூஸ் பண்ணி, அதில் காய்கறி கழிவு வந்து நீங்கள் வெர்மி கம்போஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் ஒரு பிட்டு ரெடி பண்ணி ஒரு பேரல், அதுவும் சேம் ஒரு பேரல் எடுத்து ஒரு லேயர் வந்து அந்த, ஆனால் வெர்மி கம்போஸ்ட் இந்த வேஸ்ட்டு காய்கறியில் வந்து பூண்டு, வெங்காயம், இந்த காப்பித்தூள், ஆனியன் லீஃப், இது 3 நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பூண்டு, வெங்காயம், காப்பித்தூள், காப்பித்தூள் யூஸ் பண்ணலாம். அதாவது புழு வைக்கக்கூடிய காய்கறி. பூண்டு வெங்காயம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், மெயினாக பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து சீக்கிரமாக புழு வைக்கும், அதுக்கு தீமை செய்கிற புழுவாக தான் அதில் வைக்கும். அதனால் நம்ம அது ரெண்டையுமே யூஸ் பண்ணாமல் மற்ற காய்கறிகள் எல்லாமே வேஸ்ட்டை வந்து ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி சேம் 25 லிட்டர் பேரல் இருக்குங்களா, ப்ளூ கலர் பேரல், அந்த பேரலில் நம்ம லேயர் பை லேயராக சேம் அந்த மீன் அமிலத்துக்கு சொன்ன மாதிரியே தான் லேயர் பை லேயராக வந்து ஒரு லேயர் வந்து வேஸ்ட்டு காய்கறி, கொஞ்சம் நம்ம வெளியில் வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் வாங்கிக்கணும். ஏன்னா அந்த வெர்மி கம்போஸ்ட் போட்டால் தான் இருக்கிற அந்த காய்கறி வேஸ்ட்லாம் வந்து டீகம்போஸ்டாக மாறும், மக்கும். மண்புழுக்கள் மண்புழு இருக்கிற அந்த வெர்மி கம்போஸ்டோட, அந்த மண்புழு இருந்த வெர்மி கம்போஸ்ட் ஒரு புடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் லேயரில் அந்த ஒரு லேயராக நீங்கள் ஒரு லேயர் வெர்மி வேஸ்ட்டு காய்கறி, அடுத்த லேயர் வந்து ஒரு புடி வெர்மி கம்போஸ்ட், அடுத்த லேயர் வந்து இந்த மாதிரி நீங்கள் லேயர் பை லேயராக யூஸ் பண்ணி போட்டுட்டு மல்ச்சிங்னு சொல்லுவாங்க, அதை மூடாக்கு மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை வந்து பேரில் வந்து துணியால் கட்டி வைக்கணும். காட்டன் கிளாத்தால் ஒரு 55% ஹோல்ஸ் உள்ள அந்த காட்டன் கிளாத்து ஆர் நெட்டு, ஷேட் நெட்டு, இதை போட்டு நீங்கள் வந்து அந்த பேரில் மூடி வச்சுட்டு டெய்லி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வாட்டரிங் பண்ணணும் அந்த வெர்மி கம்போஸ்ட் மேலே. அப்போ தான் அது வந்து அந்த ஊரல், நொதித்தல் அதெல்லாம் நடக்குங்க. அப்படி நடந்தால் தான் மண்புழு வந்து நீங்கள் போட்ட அந்த வெர்மி கம்போஸ்ட் ஃபெர்மெண்டேஷன்லாம் ஆகி தான் அதோட அந்த ஃபுல் ஃபார்முக்கு வரும். அது ஆமாம், ஃபார்முக்கு வரும். அது 45 டேஸ் வந்து 60 டேஸ் ஆகும் நீங்கள் அதை ஓனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆர்கானிக் தான். அது இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணுறோம், எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் கிடைச்ச அந்த வேஸ்ட்டு காய்கறியை வச்சு நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம். இங்கே நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய மீனில் கிடைக்கிற அந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து மீன் அமிலம், வெர்மி கம்போஸ்ட்டை வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகும். பிளான்ட் வந்து நிறைய ஹீல்டுக்கு யூஸ் ஆகும் வெர்மி கம்போஸ்ட். மீன் அமிலம் வந்து காய் வந்து ஈல்டுக்கு யூஸ் ஆகும், ஈல்டுக்கு யூஸ் ஆகுது மீன் அமிலம். ப்ளஸ் வந்து லீஃப் வந்து ஷைனிங்காக இருக்கும், பூ வந்து ஷைனிங்காக இருக்கும், காயோட திறன் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மாங்காய் வந்து ஒரு 100 கிராம் இருக்குன்னா இந்த மீன் அமிலம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50 கிராம் 75 கிராம் வந்து இன்க்ரீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மீன் அமிலம் 150 கிராம் 150 கிராம் 200 கிராம் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த மீன் அமிலத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. என்பிகே, அதாவது யூரியாவில் டிஏபியில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இதில் இருக்குது. என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது 3மே இதில் வந்து
இந்த எல்லாத்துலேயும் ஆர்கானிக் NPK தானே பாப்புலராக உரமாக கொடுக்குறாங்க. ஆமாம் மேடம், எல்லாமே அதில் கிடைக்குது. இதில் நீங்கள் கெமிக்கலாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இந்த மீன் அமிலம், இந்த வெர்மி கம்போஸ்ட், இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய ஆர்கானிக் ஸ்ப்ரே நிறைய இருக்குது. நீம் அஸ்திரம் சொல்லுவாங்க. நீம் அஸ்திரம்ன்றது வந்து நீம் வேப்ப இலையை கோமியத்தோட நம்ம பர் லிட்டருக்கு 5 கிலோ அந்த மாதிரி நம்ம ஊற வைக்கணும். ஒரு லிட்டர் வந்து கோமியம்னா ஒரு 3 கிலோ வந்து வேப்ப இலை. இந்த மாதிரி லேயர் பை லேயராக இதே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மீன் அமிலத்துக்கும் வெர்மி கம்போஸ்டும் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் தான். கோமியம் வந்து ஒரு 5 லிட்டர்னா ஒரு 15 கிலோ வேப்ப இலை. 1:3 ரேஷியோ. 1:3 ரேஷியோ. எஸ், 1:3 ரேஷியோவில் நம்ம வந்து இந்த நீம் லீஃபும் ப்ளஸ் வந்து அந்த கோமியமும் இதையும் ஒரு 45 நாள் ஊற வச்சோம்னா, 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் ஊற வச்சோன்னா இது வந்து ஒரு பூச்சி வெரைட்டி. நீங்கள் ஆர்கானிக்கில் ஒரு பூச்சி வெரைட்டி. நீங்கள் போயிட்டு பூச்சியை வந்து கொல்லக்கூடாது. ஆர்கானிக்கில் வந்து பூச்சியை வந்து கொல்லக்கூடாது. வெரைட்டி தான் அடிக்கணுமே தவிர கொல்லக்கூடாது. ஏன்னா நன்மை செய்கிற பூச்சி இருக்குது, தீமை செய்கிற பூச்சி இருக்குது. தீமை செய்கிற பூச்சியும் இருக்குது. நம்ம எந்த பூச்சியை வந்து நம்ம கொல்றோன்றது நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்ம தவறுதெல்லாம் வந்து ஒரு மருந்தை கொடுத்து அது நல்ல பூச்சிகளையும் கொண்டுடக்கூடாது. நல்ல பூச்சியும் கொண்டுடக்கூடாது. அதனால நீம் அஸ்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பூச்சியை விரட்டுறது தான். ஏன்னா பூச்சி இருந்தால் தான் அங்கே வந்து மகந்த செயற்கை நடக்கும். ஆமாம். நீங்கள் நன்மை செய்கிறையும் தீமை செய்கிற பூச்சி கொள்றோன்னு சொல்லிட்டு நன்மை செய்கிற பூச்சியை நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா மகந்த செயற்கை நடக்காது. ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்த ஜெனரேஷன் இல்லையே. அதனால உங்களுக்கு வந்து ஈல்டே வந்து டிஸ்இன்க்ரீஸ் தான் ஆகிடும். அதாவது மிக குறைவான நிலைமைக்கு போயிடும். நிறைய பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் பூ பூக்காது, காய் காய்க்காது. அதனால பூச்சி வெரைட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில், ஆர்கானிக் டெரஸ் கார்டனில், மாடி தோட்டத்தில் வந்து ஆர்கானிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா லேட்டாக ஆனாலும் அவங்களுக்கு வந்து சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியான கீரை வகைகள், காய்கறி வகைகளை வந்து நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கில், ஆர்கானிக் டெரஸ் கார்டனில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த வீட்டுகள் எல்லாம் கூட இந்த டேபிளில் வந்து சில செடிகள் வச்சா ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அப்புறம் அந்த ஆக்சிஜனை வந்து அதிகமாக ரீட்டைன் பண்ணி வைக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லைங்களா ஒரு சில பிளான்ஸ். அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போது வீட்டில் இப்போ ஆஃபீஸில் நம்ம டேபிளில் இருக்கும். டேபிளில் வந்து ஒரு டேபிள் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சாரி டேபிள் டாப்னு சொல்லுவாங்க. டேபிள் டாப்னா நீங்கள் வந்து சிஸ்டம் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சிஸ்டம் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் வந்து எங்கெங்கே அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். அங்கே ஏதாவது மிஸ்டேக் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அங்கே ஒர்க்கு கரெக்டாக நடக்காது. ஏன்னா அந்த டார்கெட்டை கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து இந்த மந்தில் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இல்லை இவ்வளோ சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிஸில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. டார்கெட் அப்படின்றது மாதிரி ஒன்று இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ரீடமாக ஒர்க்கு பண்ண முடியாது. எதுவுமே இல்லை. ஒரு டேபிள் வந்து பிளாங்காக இருக்குது. ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் மைண்டில். பதட்டமாக இருக்கும், ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு மைண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு டேபிள் டாப்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 50 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கு. அந்த 50 வெரைட்டிஸ் சார் அதில் ஸ்னேக் பிளான்ட்டு, ஜேடு, இண்டோர் பிளான்ட்ஸு, டேபிள் டாப், ஸ்னேக் பிளான்ட்டு, ஜேடு, பீஸ் லில்லி, ஆமாம் பீஸ் லில்லி, அப்புறம் ஸ்டெஃப்லரா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆலுவேரா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆலுவேரா வச்சாவே போதும். ஆலுவேரா, துளசி, மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்ல ஒரு 50 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கு. மணி பிளான்ட்டு, மார்பிள் குயின், மணி பிளான்ட்டு, லைமு, நிறைய கிட்டத்தட்ட அது ஒரு 50 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கு. நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்மளுடைய டேபிளில் வச்சோம்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா நாம் செய்யக்கூடாத வேலையெல்லாம் பிளான்ட் நம்மளுக்கு முன்னாடி இருந்துன்னு செய்யும். நம்மளுக்கு கோவப்படக்கூடாதுன்னா பிளான்ட் நம்மள கோவத்தை நம்மள தணிக்கும். அந்த பிளான்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி வந்துடும். ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். யாராலும் கொடுக்க முடியும். ரீஜுவனேட்டிங். அதுக்காக தான் பிளான்ஸே மெயினா சொல்றாங்க. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு உள்ள வந்துட்டு நீங்க திரும்பி ரிட்டர்ன் போற வரைக்கும் உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காவே இருக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாவே இருக்கும். நீங்க அந்த பிளான்ஸ்லாம் நீங்க டேபிள்ல வச்சு அதை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான காற்று கிடைக்கும். நல்ல ஒரு ஏர் பியூரிஃபிகேஷன், நல்ல ஒரு ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து. இப்போ சப்போஸ் ஒரு வீட்டில் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஒரு கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வைக்க வேண்டிய, அதாவது காய்கறிகளை விட்டுடலாம், ஓகே, கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு மூலிகை இல்லை வந்து ஒரு கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு 5 செடிகள்லாம் என்ன வச்சுக்கலாம்?
கற்பூரவள்ளி, கற்பூரவள்ளி, துளசி, துளசி, ஆலுவேரா, ஆலோவேரா, வெற்றிலை, வெத்தலை வைக்கலாம். ம், திருநீர் பச்சை, திருநீற்று பச்சை, பேசில், ஆ, கிரீன் டீ போட்டு குடிப்பாங்களா மேம்? ம், ம், நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பேசில், ம், சொல்லுங்க பேசில். ம், இந்த மாதிரி. ஸோ கற்பூரவள்ளி, துளசி, கற்றாழை, வெத்தலை, இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கூட பெப்பர்மெண்ட், புதினா. ஆமாம் மேடம், புதினா. மின்ட்டுன்னு தனியாக இருக்குது, பெப்பர்மெண்ட்டுன்னு தனியாக இருக்குது. ம், ம், அந்த பெப்பர்மெண்ட் வந்து சின்ன வயசில் அந்த கற்பூரம் மிட்டாய் சாப்பிட்டா வரும் பார்த்தீங்களா, ஒரு ஒரு வெள்ளை கலர் கற்பூரம் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மிட்டாய் சாப்பிட்டா ஒரு ஃப்ளேவர் வரும். ஆமாம், ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த பெப்பர்மெண்ட்ன்றது. மின்ட்டு இது வந்து நம்ம சாதாரண புதினா. புதினா கூட வைக்கலாம். புதினாவும் ஒரு ஹெர்பல் தான். அது கூட குடிச்சு, அது கூட நம்ம தலைவலிக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இஞ்சியும் பெப்பரும் இந்த மின்ட்டும் லைட்டாக தட்டி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சோன்னா ஓரளவுக்கு தலைவலி, சளிக்கு இந்த மாதிரி பிரச்சனை கூட ஓரளவுக்கு இதுவும். சளி இருந்தால் தான் அதிகமான தலைவலிக்கணும். இது இல்லாமல் அழகுக்காக இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் அழகுக்காக வளர்க்கப்படுற பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன சார்? அழகாக வைக்கிற பிளான்ட் வந்து பாப்புலராக மணி பிளான்ட் எல்லாம் அழகுக்காக தானே? ஆமாம் மேடம். இதில் சில இடங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப லக்கி பிளான்ஸு, இது இருந்தால் உங்களுக்கு லக்கை ட்ரா பண்ணி கொடுக்கும் அப்படின்னு, அதெல்லாம் உண்மைங்களா? ஆமாம் மேடம், உண்மைதான் மேடம். ஓகே, இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் தான். இருந்த போதிலும் கூட சில பிளான்ஸ் இப்போ உலகம் ஃபுல்லாக ஒரே, நான் சொல்கிறது மெயினான பிளான்ட், ஒரு பிளான்ட்டு உலகம் ஃபுல்லாகவே பிளான்டேஷன் பண்ணணும். உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் நிறைய இடத்த பார்த்துருக்கலாம். அரிக்கா பாம்ஸ் வெரைட்டிஸ். அது அரிக்கா பாம்ஸ் சொல்லுவாங்க. அது உண்மையாகவே வந்து ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, யாராலுமே செய்யக்கூடாத வேலையை கூட அது வந்து செய்யுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். மூங்கில்ங்கிறது என்ன வெரைட்டி? பேம்போ. ஓகே, அதுவுமே ஒரு ஒரு கட்டா வச்சு இது வந்து அது வந்து லக்கி பேம்புன்னு சொல்லுவாங்க. லக்கி பேம்பு ஜஸ்ட் அது அதுக்கு வாஸ்து பார்த்து வைப்பாங்க. அது ஒரு சிலருக்கு எனக்கு இந்த மணி பிளான்ட் வைக்கணும், என்னுடைய வாஸ்து பிரகாரமா, எனக்கு இவங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான வாஸ்து பிளான்ட் இருக்கு. இதில் வாஸ்து பிளான்ட் கூட இருக்கு. ஜோசிக்கார போய் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வாஸ்து இருக்கு, இந்த வாஸ்துக்கு இந்த பிளான்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. எல்லா பிளான்ட்டுமே நல்ல பிளான்ட் தான். எந்த பிளான்ட்டுமே யாருக்கும் வாஸ்துலாம் இல்லை. மேங்கோ ட்ரீ வந்து எல்லாருக்குமே நல்ல பிளான்ட் தான். எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க. லெமனு எல்லாரும் வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. கருவேப்பிலை எல்லாரும் வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. முருங்கை எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதை இது வந்து நெகட்டிவாக கொண்டு போகிறாங்க. எல்லாமே இது வந்து நல்ல ஒரு நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யுது, நம்மளுடைய உடம்புல இருக்கிற நோய்களும் பயன்படுது, யூஸ் ஆகுது, மெடிக்கல் ரொம்ப இதில் எதுவுமே இல்லைங்களா. இது எல்லாமே எல்லா பிளான்ட்டுமே நன்மை செய்கிற பிளான்ட் தான். எதுவுமே தீமை செய்கிற பிளான்ட் எதுவுமே இல்லை. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிளான்ட்டோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ், அது நிறைகளும் அது குறைகளும் நம்ம எடுத்துக்கிறது. எல்லாமே நல்ல பிளான்ட் தான் மேடம். ஆனால் அந்த அரிக்கா பாம்ஸ்ன்றது வந்து பொல்யூஷன், மெயினாக ஏர் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது வீடுங்களில். அந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண பிளான்ஸ் என்னென்ன சார்? ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அரிக்கா பாம்ஸு, ரெட் பாம்ஸு, பாம்ஸ் வெரைட்டிஸில் அரிக்கா பாம்ஸ் மெயினாக வந்து நான் எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுறது மெயினாக அரிக்கா பாம்ஸு, ரெட் பாம்ஸு. அப்புறம் வந்து ஒரு சில ட்ரெசினான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கு. ட்ரெசினா கோல்டு, ட்ரெசினா மெசஞ்சனா. இந்த பிளான்ட்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த பிளான்ட்டை வந்து வரக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் லாக் பண்ணிடும். நம்ம ஆஃபீஸ் காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கும். ஆமாம், காற்று ஏரை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து வெளியே ரோடில், ஹைவேல, இல்லை ஆஃபீஸில், வீட்டில் இங்கே இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் வந்து இழுத்துக்கும். அந்த டஸ்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட், அந்த லீஃப் மேலே இந்த டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும். அந்த லீஃப், அந்த ட்ரீஸை வந்து, அந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணாவே போதுமானது. 50% தான் நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 50% அந்த பிளான்ட் க்ளீன் பண்ணிடும். அந்த 50% வந்து அந்த ரூமில் இருக்கிற அந்த ரூமில் ஒரு பிளான்ட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் அந்த பிளான்ட் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு, இல்லை வாட்டர் வந்து ஸ்ப்ரே, லீஃப் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் திரும்பி இன்சைட் பண்ணாவே போதுமானது. ஸோ ரூஃப் கார்டனிங் இருக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கு, நிறைய சொல்லிட்டே போகலாம் மேடம். ரூஃப் கார்டனிங் இருக்கு, வெர்டிகல் கார்டனிங் இருக்கு. வெர்டிகல் கார்டன் எனக்கு இடமே இல்லைங்க, நாங்கள் எங்கெங்க ஃபார்மிங் பண்றதுன்னா பிரச்சனையே இல்லை. வால் இருக்குங்களா, வால்ல வச்சுடுவீங்க. வால்ல நம்மளுடைய வால்ல அப்படியே நம்ம இந்த வால்ல நம்ம ஃபார்மிங் பண்ணலாம்.
ஆனா அது சொந்த வீடா இருக்கணும். ஆமா, சொந்த வீடா இருந்தா தான் பண்ண முடியும். இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் பால்கனி இருந்தா கூட நம்ம பண்ணிடலாம். நீங்க வெளியில அதாவது செவுர்ல கை வைக்காம நீங்க பால்கனில இடம் பால்கனிலே பண்ணலாம். பால்கனி கார்டன் இருக்கு மேடம், டெரஸ் கார்டன் இருக்கு, ரூஃப் கார்டன் இருக்கு, பயோவால் கார்டன் இருக்கு. பயோவால் கார்டன் என்ன சார்? மேல டெரஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வால் இருக்கு மேம், அந்த கைப்பிடி சேவர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து நம்ம அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு பில்லர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு டிசைன் மாதிரி ஏதாவது பில்லர் மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து வால்ல பயோவா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சியோ இல்லை வந்து நம்மளுக்கு அந்த பிளான்டர் பாக்ஸ் மாதிரி மேலே கூட நம்ம கட்டி அதுல இருந்து நம்ம கீழே இறக்கிடலாம். நிறைய பார்த்துருக்கலாம் நீங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆமா மேடம், அப்படியே அந்த வால் வந்து பிளான்ட்டாவே இருக்கு, ஃபுல்லாவே வந்து ஒரு சீரியல் லைட் போட்ட மாதிரி ஃபுல்லாவே தொங்கிட்டு. ஆமா மேடம், அதுதான் பயோ வால். வால்ல நம்ம உயிர் அந்த தாவரங்களை கொண்டு போறதுனால அது வந்து பயோவால் கார்டன். ரூஃப் கார்டன் இருக்கு, ரூஃப் கார்டன், ரூஃப் இருக்குல்ல மேம், நம்மளுடைய ரூஃப் போடுவாங்களா அந்த ரூஃப்ல கார்டன் பண்ணலாம். அந்த ரூஃப் கார்டன் அந்த அதெல்லாம் அழகாக மட்டும் தான் இருக்க முடியும். அங்க ஏறி நம்ம வந்து இல்ல அதெல்லாம் நம்ம தேவையான யூசர்ஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். தேவையான கீரையோ காய்கறியோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து எல்லா கார்டன்லையும் டெரஸ் கார்டன், ரூஃப் கார்டன், பயோ வால் கார்டன், வெர்டிகல் கார்டன், அப்புறம் ஹெர்பல் கார்டன், வெஜிடபிள் கார்டன்ல நெசசரியா இருக்க வேண்டிய பிளான்ஸ் என்னென்ன சார்? ஹெர்பல் கார்டன்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டிஸ்க்கு மேல இருக்கு. பூனை மேசன் சொல்லுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் பார். பூனை மேசன் ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சளிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நொச்சி, 2 நொச்சி இருக்கு, பிளாக் நொச்சி இருக்கு, கிரீன் நொச்சி இருக்கு. இந்த நொச்சி இருந்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு தலைவலியை வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கும். தலைவலியும் முக்கியமா கொசு. இந்த முன்னாடியெல்லாம் நம்ம இப்போதானே இந்த கொசுக்கெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் அந்த நொச்சி இதுதான் போட்டு புகை போடுவாங்க. இப்போதான் மேடம் இது கொசுவத்திலாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் எங்க மேடம் கொசுவத்தி? நொச்சி தான் கொசுவத்தி. நொச்சியோட லீஃபை வந்து நீங்க ஒரு 5 வகை லீஃப், நொச்சி, நொனா, எருக்கு, ஒதியம், இன்னொரு நீம், இந்த லீஃப்லாம் நீங்க பறிச்சு ஒரு சின்ன ஒரு சட்டிலையோ இல்லை வந்து ஒரு பாண்டிலையோ, என்னென்ன சொன்னீங்க? நொச்சி, நொனா, எருக்கு, நீமு, நொதியம், ஒதியம் தழைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு, நம்மளுடைய ஆஃபீஸ் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப்லாம் நம்ம எடுத்து லீஃப் வந்து எடுத்துடணும். ஃபுல்லாக லீஃப் மட்டும் எடுத்துட்டு லீஃபுக்கு கீழே வந்து வரட்டி இருக்குங்களே, மாட்டுச்சாணத்தோட வரட்டியை ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டு இந்த லீஃபையும் உருவி போட்டுட்டு மேலே நெருப்பு போட்டுட்டு புகையை உண்டாக்குனா போதும். அட்லீஸ்ட் ஒரு ரூம் நம்மளுடைய வீட்டுக்குள்ள ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து அந்த புகையை போட்டுட்டு இருந்தோன்னா இருக்கிற கொசு எல்லாம் வெரைட்டி ஓடிடும். வெரைட்டி அடிக்கிற கொசு வெரைட்டி அடிக்கிற மாதிரி தான். கொசு வெரைட்டி ஓடிடும், சாகாது, ஓடிடும். ஓடிட்டு திரும்பி இந்த புகை வெளியே போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வெளியே இருந்துட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கமாக்கியத்தில் ஒன்றும் தெரியாதுங்களே, அந்த அளவுக்கு வந்து கொசு போயிட்டு திரும்பி வெளியே வராது. ஏன்னா அந்த கசப்பு தன்மை இருக்கிற வரைக்கும் கொசு வந்து உள்ளே வராது. நம்ம தூக்கம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் திரும்பி கொசு வரும். இப்போ இந்த பராமரிப்பு எவ்வளோ சார்? இப்போ ஒரு கார்டன் செட் பண்ணுறோம், ரூஃப் டாப் கார்டன் செட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு வீட்லேயே கூட ஒரு நிறைய பேரோட என்னென்னா இதை செட் பண்ணுறதை காட்டிலும் அது இனிஷியலாக நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இருக்க காஸ்ட்டை காட்டிலும் அதை நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு இந்த உரங்கள் வாங்க வேண்டியிருக்கு, வாட்டர் விடுறதை தாண்டி அப்பப்போ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா? ஈஸி தான் மேடம். இது வந்து பெரிய காஸ்ட்லாம் சொல்ல முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. டெய்லி பர் டே ஒரு 1/2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். டெய்லி நான் சொல்கிறது மார்னிங் ஆர் ஈவினிங், ஏதாவது மாலை நேரமோ இல்லை காலை நேரமோ இவங்க டெய்லி ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் இல்லைன்னும் போது தான் அந்த கான்ட்ராக்டோ இல்லை நர்சரி கார்டனோ இல்லை நர்சரி கார்டனிங் சர்வீஸ் பண்ணுறவங்கள்ட்ட போகுது. அப்போ அவங்களுடைய டைமிங் வந்து ஃபுல்லாக இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அவங்களுடைய டைமிங் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவங்க பண்ணும்போது தான் அவங்கள்ட்ட வந்து பே பண்ண வேண்டியது வரும். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு கார்டன் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த டூல்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது. கார்டன் டூல்ஸ் இருக்குது, அது கார்டனுக்கான பிளான்ட்ஸ்க்கு தேவையான வெர்மி கம்போஸ்ட், அதை உரம் தேவைப்படுது. அது பிறகு ஸ்ப்ரே, ஏதாவது பூச்சி எதாவது இருக்குது, நெசசரி ஆஃப் ஏதாவது நீடு இருக்குது, இந்த பூச்சி அந்த பூச்சிக்கு தேவையான மருந்து எல்லாமே அந்த கார்டன் சென்டரோ இல்லை கார்டன் சர்வீஸருக்கோ இல்லை கார்டனர்ஸ்கிட்டயோ வச்சுருப்பாங்க.
எல்லாத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த நம்ம அந்த சர்வீஸ் service avail வந்து பண்றதுனால நம்ம pay ப்ரொவைட் பண்ண வேண்டி பண்ணுவோம். வரும். அதுக்கு அல்லது தேவையான நம்மளே வந்து டெய்லி ஒரு 20 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்கள் நம்மளே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்ம வந்து உங்களுடைய ஒரு காஸ்ட் கார்டனே எஃபெக்டிவாக சேவ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் ஆர்கானிக்காகவும் நம்ம இல்ல வந்து அந்த நம்ம வீட்டுக்கு பே தேவையானதை பண்ற நீங்க காஸ்ட்டுக்கு வந்து நீங்க இருக்க உங்களுடைய பார்ட்ஸோட இன்க்ரீஸ் வந்து பிளான்ட்டோட குவாண்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். நம்ம நீங்க individual ஒரு attention 1000 கொடுக்கறது ருபீஸ் மூலமா. ஒரு லேபருக்கு வந்து இன்னைக்கு நீங்க பே பண்றீங்கன்னா அந்த 1000 ருபீஸ் வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 பார்ட்ஸ் சாயில்ஸ் சீட்ஸ் அதுக்கு தேவையான அந்த பிளான்ட் growth ப்ரோமோட்டர் இந்த மாதிரி நீங்க அந்த மந்த்லி ஒன்ஸ் நீங்க பே பண்ற கார்டனுடைய இதை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் இதுக்கு வந்து நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் மேடம். ஸோ கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங் குறித்த பல தகவல்கள் சுவையான தகவல்கள் வழங்கியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.